ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். குருஸ்துதி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா ததுமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சதேகம் பரம் கேவலம் நிர்விகாரம் நிராகாரமானந்தமாத்ரம் பவித்ரம் ஸ்வயம் ஜோதிரவ்யக்தமாகாசகல்பம் ஸ்ருதிர் பிரம்ம யத்ராஹ தஸ்மை நமஸ்தே. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம் தேவாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நிறைவு பகுதியாக இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். 8 ஸ்லோகங்கள்லவேயே எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்தது என்னதுன்னா, சர்வம் பிரம்மமயம் கூடிய அத்வைதத்தினுடைய உச்சம். இங்க இருப்பது அது ஒன்றுதான், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நாம முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துருவோம். பூரம்பாம் ஸ்யனலோ நிலோம்பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான் ஈத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. பூரம்பாம் ஸ்யனலோ நிலோம்பர மகர்நாதோ ஹிமாம்சு புமான். இங்க இது எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இது எல்லாம் 8 வடிவங்கள். எது? பூரம்பாம் ஸ்யனலோ நிலோம்பர மகர்நாதோ ஹிமாம்சு புமான். இல்ல பூ அப்படின்னா பூமி, அம்பாம்சி அப்படிங்கிறது நீர், அனல அப்படின்னா நெருப்பு, அனில அப்படின்னா காற்று, அம்பரம் அப்படிங்கும்போது அது ஆகாயம், அகர்நாத்த அப்படிங்கிறது சூரியன், ஹிமாம்சு அப்படிங்கும்போது அது சந்திரன், குமான் அப்படிங்கிறது ஜீவன், அதாவது இங்கே மனிதன். பாருங்க, பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், மனிதன். இவை எல்லாமேயே மூர்த்தி அஷ்டகம். இதம் யஸ்யைவ மூர்த்தி அஷ்டகம் இத்தியாதி சராச்சராத்மிகம் இதம் யஸ்யைவ மூர்த்தி அஷ்டகம். இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களோடு சூரியன், சந்திரன், அடுத்தது ஜீவன், பிறந்து எடுத்திருக்கிற மனித பிறவி, அது
இப்ப இவை எல்லாம் சேர்ந்து மூர்த்தி அஷ்டகம் ஆகும். அதாவது இவை எல்லாம் 8 வடிவங்கள் ஆகும். அசையும் அசையாது அனைத்துமாக இருக்கிறது எது? இந்த உலகம். அனைத்திலுமேயே எந்த அம்சங்கள் இருக்கிறது? இந்த பஞ்சபூத அம்சங்கள் எல்லாத்துலயும் அசையும் அசையாதுன்னு சொல்லிட்டு இல்லாம எல்லாவற்றிலையுமேயே இந்த பஞ்சபூதங்களே நிறைந்திருக்கின்றன. இதனை நன்கு ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு பரமமான அந்த ஒன்றிலிருந்துதான் இவை எல்லாம் தோன்றி இருக்கிறதே தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை என்பது தீர்க்கமாக புரிகிறது. அப்போ பரமமான அந்த ஒன்றிலிருந்துதான் இவை எல்லாமேயே வந்திருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்கள், அப்புறமா சூரியன், சந்திரன், இந்த ஜீவன்ங்கிறது எல்லாமேயே அந்த பரவஸ்துவிடம் இருந்தேதான் வந்திருக்கின்றன. அதுதான் பேஸ். அதனுடைய அடித்தளத்துல இருந்துதான் இவை எல்லாமேயே வந்திருக்கின்றன. அப்போ பிரம்மம் இல்லாம இது எதுவுமேயே இல்லை. அப்போ பூராமையே இங்க எதுதான் நிரம்பி இருக்கு? பஞ்சபூதங்கள் தான் அத்தனையும். அதனுடைய ரேஷியோ மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்போ அந்த ரேஷியோவினுடைய வேறுபாடுதான். இதை வச்சுதான் 84 லட்சம் யோனிகள்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்கன்னு பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்ப பரமமான ஒன்றிலிருந்துதான் எல்லாமேயே அப்படிங்கும்போது அது எப்படி வேறானதாக இருக்க முடியும்? பிரம்மமாகவே தானே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் சொல்லுகிறது. அதை வைத்து எல்லாம் ஒன்றே, இருப்பது எல்லாம் அதுவே அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறது இந்த ஸ்லோகம். அப்ப இந்த உலகம் என்பது இந்த 8 வகைகள் சேர்ந்து இந்த உலகமாகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் இது இருக்கிறது. ஏன்னா முதல்ல நான் பார்க்கிறவன் ஆகிய இந்த நான்கிறவன் இருக்கிறேன். இந்த நான் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடியவன் யாரு? மனிதன். மனித பிறவியில தான் சொல்ல முடியும், இல்லையா? அப்ப இவன் என்ன பண்ணுகிறான்? நான் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் சூரியனை பார்க்கிறேன் என்று சொல்கிறான், சந்திரனை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். ரைட்டு. அடுத்தது இந்த உலகத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறான். இந்த உலகம் பூராவுமையே இந்த பஞ்சபூதத்திற்குள் அடக்கம். பஞ்சபூதத்தினுடைய ரேஷியோ வேறுபாடு, அதுதான் பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அதுக்கு பேரு என்ன சொல்றது? பஞ்சீகரணம். அப்போ வெளிப்படாத நிலையில அபஞ்சீகரணமாக இருந்தது. அபஞ்சீகரணம்னாக்கா அது பகுக்கப்படாத நிலையில ஒன்றாகத்தான் இருந்தது. அது பகுக்கப்பட்டதுதான் பஞ்சீகரணமாக இந்த உலகமாக இங்கே நம்ம கண்களுக்கு விரிந்து தெரிகிறது. அப்போ அசையும் அசையாத இவைகள் எல்லாம் ஒன்றினுடைய வெளிப்பாடே ஆகும். அந்த ஒன்றை தவிர வேறு எதுவுமேயே இல்லை. ஆராய்ந்து பார்த்தால் எப்பொழுதும் 2 என்பது இல்லவே இல்லை. வேறுபாடுகள் எனக்கு தோன்றுகிறதே என்றால் அது உண்மையில் மனதினுடைய கற்பனைதானே தவிர வாஸ்தவத்தில் அவைகள் ஏதும் உண்மையிலேயே காணப்படவில்லை. வெறும் தோற்ற மாத்திரமேயே அங்கே உள்ளது. இதை ஏத்துக்கிறதுக்கு தான் கஷ்டம். பிரம்மத்தில் இருந்துதான் வெளிப்பட்டது, அதை ஏத்துக்குவோம். சரி, இறைவன் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறான். இறைவனிடமிருந்தே அனைத்தும் வெளிப்பட்டன, இதை நம்ம ஏத்துக்குவோம். இந்த எனக்கு அந்நியமாக இந்த உலகங்கள் தோன்றுகிறது. இந்த உலகத்தினுடைய உயிர்களினுடைய பிரவர்த்திகள், அதாவது நடத்தைகள் எல்லாமே மாறுபட்டு காணப்படுகின்றன. அப்ப பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டது ஒன்றாகவே நடக்க வேண்டியதானே? அது ஏன் மாறுபட்டு ஏன் நடக்குது? அது ஏன் மாறுபட்டு நடக்குது? இது என்னால ஏத்துக்க முடியல. இது மனதினுடைய செயல்பாடுதான் அப்படின்னு சொன்னால் இந்த மனதிற்கு
என்ன சொல்லுகிறோம்? அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமாக அது பூரண விழிப்புணர்வு, ஆன்ம விழிப்புணர்வை அடைந்து அது தெளிவிற்கு வந்தது. அது என்ன செய்கிறது? ஆம், இங்கே வாஸ்தவத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை அது அறிந்து கொள்கிறது அந்த மனம். வாஸ்தவத்தில் அவைகள் எதுவும் உண்மையில் இல்லை, வெறும் தோற்றம் மாத்திரமே. இப்ப இங்க இது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அத்வைத உண்மைங்கிறது என்னதுன்னா, பிரம்மத்தில ஒரு காரியத்திற்காக வேண்டி இங்கே ஒரு பிரபஞ்சம் உண்டானது என்றால் அது அங்கே அவனை தவிர வேறாக இல்லை. அப்ப அங்கே செயல்களை செய்து கொண்டிருக்கிறவன் ஈஸ்வரனாக இருக்கிறான். அப்போ அதனை அனுபவிக்கிற இந்த ஒரு தோற்றத்தில் இருக்கிறவனும் எப்படி இருக்கிறான்? ஜீவனாக இருக்கிறான். அந்த ஜீவனும் அங்கே ஈஸ்வரனாகிறான். அங்கே அப்ப படைப்புகள் எல்லாம் அதுவும் அவனிடமிருந்து வெளிப்பட்டதனால படைப்புகளும் ஈஸ்வரன். ஓய், உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இறைவனுக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது அசையாம இருக்கிறான், அசையாது, அது அசைவற்ற நிலையில அப்படியே இருக்குது. நிஷ்டையில அந்த இடத்துல ஒடுக்கம் தான், ஒண்ணுமே இல்லை. கண்ணை திறந்து பார்க்கவும், கண்ணை திறந்து பார்க்கிறது எதையாவது செய்ய வேண்டுமே இங்கக்கூடிய ஒரு எண்ணம் எழும்பொழுது அந்த எண்ணத்திற்கு ஒரு சக்தி. ஏன்னா அந்த எண்ணத்திற்கு ஏன் சக்தி? அது யாருடைய எண்ணமாக இருக்கிறது? பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டதனுடைய எண்ணம். அப்படி என்றால் அதற்குண்டான சக்தி அதுக்கு இருக்கத்தானே செய்யும் இல்லையா? எண்ணத்திற்கு மாபெரும் சக்தி. அப்ப அந்த சக்தி என்ன செய்கிறது? மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வச்சுக்குது. அந்த எண்ணம், வெளிப்பட்ட எண்ணம் என்ன செய்கிறது? மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்குது. அப்ப மாம்பழத்தை அது கற்பனையிலவையே ருசிக்குது. அப்ப ருசிச்சு அது கற்பனையாட்டு ஒரு அது என்ன அனுபவித்ததோ அனுபவித்த விஷயங்களை ஒரு இதுல எழுதி வச்சுக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்குது. இந்த மாதிரி கலர்ல இருக்கணும், இந்த மாதிரி உருண்டையாட்டு இருக்கணும், இதுல கதுப்பு ஜாஸ்தியாட்டு இருந்தால் அது இந்த மாதிரி, அதுல நார் ஜாஸ்தியாட்டு இருக்கக்கூடாது, ஒருவேளை நாரும் வந்துடக்கூடாது. அதாவது சாப்பிடும் பொழுது அது என்னென்ன அனுபவிக்கிறதோ அனுபவிக்கிறத எல்லாத்தையும் பிரிச்சு 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 எழுதி எடுத்து வச்சுக்குது. அப்புறமா என்ன ஆகுது? சரி, இந்த மாம்பழத்தை நாம எழுதி வச்சுட்டோம், இதை நம்ம சாப்பிட்டோமே அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வரப்போய் அது மாம்பழம்க்கு அது என்ன ஆசைப்படுதுன்னா, மாம்பழத்தை சாப்பிடணும்னா அப்படி ஒரு சொடக்கு போட்டு கையில ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்துக்கலாம்ல. இறைவன் தானே, அவன்கிட்டதான் மாபெரும் சக்திகள் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் இது என்ன பண்ணுகிறான் என்றால், அந்த மாம்பழத்தை பயிரிட்டு அதை அறுவடை செய்து அதை தான் உண்டு மகிழ ஆசைப்படுகிறான். அப்ப என்ன ஆகிறது? அந்த மாம்பழத்துக்கு உள்ள நம்ம அவன் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அவன எப்படி சொடக்க போட்டு கொண்டு வரலான்னாக்கா அவனுக்கு கொண்டு வரதுல இஷ்டம் இல்லை. ஆனாலும் முடியும், ஆனால் அவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. அந்த சித்துக்களை பயன்படுத்துவதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு அனுபவத்திற்கு வரணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம் என்கிறதுனால முதல்ல என்ன பண்ணுகிறான்? அந்த மாம்பழ செடி எப்படி இருக்கணும், அந்த கண்ணு எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையும் அவனே நோட் பண்ணி வச்சுக்கிறான். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டான். எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? ஒரு இடத்தை தயார் பண்றான். ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அந்த ஒரு ஸ்பேஸ முதல்ல ஸ்பேஸ உண்டாக்குறான். ஸ்பேஸ உண்டாக்கி அதுல முதல்ல என்ன வேணும்? மண்ணு வேணும். செடியை நடுறதுக்கு மண்ணு வேணும்ல. அப்ப என்ன பண்ணுகிறான்? ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்தை தயார் பண்ணி ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல மண்ணை படைத்து மண்ணை உருவாக்கி அந்த மண்ணுல தோண்டி என்ன பண்ணுகிறான்? இந்த மரக்கண்ணை நடணும். மரக்கண்ணு வச்சுக்கிட்டான், ஒரு கொட்டைய எடுத்து வச்சுக்கிட்டான், மாங்கொட்டையை எடுத்து வச்சுக்கிட்டான், இத எடுத்து நடணும் அப்படின்னு.
அப்ப மண்ணை தோண்டி சும்மா நட்டானாக்கா அது வளராது. அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும் இல்லையா? அப்ப உடனே என்ன பண்ணுகிறான்? அது அதாவது அந்த மரக்கண்ணை நடுறதுக்கு முன்னாடியே தண்ணீரை கொண்டு வந்துடுறான். தண்ணியை படைச்சிட்டு அதுக்கு அடுத்தது என்ன? அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணுமே. வெளிச்சம் இல்லாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருட்டுக்குள்ளவேவா நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுகிறான்? சூரியனை படைக்கிறான், வெளிச்சத்தை படைக்கிறான். அடுத்தது அதுக்கு நல்ல ஒரு காற்று, அப்படின்னா தானே அது மகரந்த சேர்க்கைகள் எல்லாமே நடைபெறும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுகிறான்? அதற்கு ஒரு காற்றை ஏற்படுத்துகிறான், காற்றை உருவாக்குகிறான். இது அவ்வளவும் செய்ததுக்கு அப்புறமா தான் அதுல அவன் வந்து குழியை தோண்டி உள்ளுக்குள்ள போட்டு என்ன பண்ணுகிறான்? மாங்கன்னை நட்டு. சரி, மாங்கன்னை உள்ள தோண்டி எடுத்து நட்டுட்டாலும் அதுக்கு வேளைக்கு அதுக்கு வந்து தண்ணி எல்லாம் விட்டு பாய்ச்சி எல்லாமே பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுகிறான்? அவனே ஒரு வேலையாளாட்டு வந்து உட்கார்ந்துக்கிறான். அவனே டெய்லி தண்ணி எல்லாம் விட்டு அது வளர்ந்துடுச்சான்னு நம்மளும் அப்படித்தானே பாத்துக்கிறோம் இல்லையா? ஒரு செடியை நட்டு வச்சா அது அடுத்த நாளைக்கே பூத்துரும் போல நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி தண்ணியை விட்டுட்டு விட்டுட்டு அதுல முட்டு வந்திருக்கா, தளிர் வந்திருக்கா, அரும்பு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது இல்லையா? அது போல அங்கே அவனே என்ன பண்ணுகிறான்? வேற யாரையாவது வச்சாதானே பிரச்சனை. இங்க வேற யாருமே இல்லையே, அவன் மட்டும்தானே இருக்கிறான். அப்ப பாருங்களேன், அவனே மாங்கொட்டையாட்டு வந்து உட்காந்துக்கிறான், அவனே ஒரு ஸ்பேஸ் ஆட்டு வரான், அப்புறமா அவனேதான் மண்ணாக ஆகிறான், அவனேதான் நீராக இருக்கிறான், அவனேதான் வெளிச்சம், அவனேதான் காற்று, அவனேதான். ஏன்னா எல்லாமே அவன்கிட்ட இருந்து தானே வந்தது. அப்ப அவனுடைய இது தானே. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என் கழுத்துல இருக்கக்கூடிய செயினை நான் கழட்டி கீழே வச்சுட்டேன்னா நான் என்ன சொல்றேன்? என்னுடைய செயினை காணலன்னு தான் சொல்றேன். என்ன? அது நான் கழட்டி வச்சது, அது என்னுடையது. ஏன்னா இது எனக்கிட்ட இருந்து தானே கீழே வச்சது. அது வரைக்கும் எனக்கு என்னோட இருந்தது. நான் என்ன பண்ணுகிறேன்? அதை நான் கொஞ்சம் கழட்டி எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி அப்போ அந்த செயின் என்னில இருந்து வேறானது இல்லை. ஏன்னா நான் தான் அதை வந்து கழட்டி எடுத்து வைக்கிறேன். எனக்கிட்ட உள்ளதை நான் கழட்டி எடுத்து வைக்கிறேன். அப்ப அதே மாதிரி இங்க அவனிடமிருந்து வெளிப்பட்டது அத்தனையுமே. அப்போ என்ன ஆகுறது? அவனேதான் முதல்ல அந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறான் இல்லையா? அந்த குறிப்புகள் எல்லாமே எடுத்து வைக்கிறது சாஸ்திரங்கள். ஏன்னா படைக்கப்படும் முன்பே நான் இது இன்னதுதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவன் எப்படியான சாஸ்திரம்? இது ஒரு மாம்பழத்துக்கு நான் உதாரணமா சொல்றேன். அப்ப இவன் என்ன பண்ணுகிறான் என்றால், நான் அங்கே ஒரு தோற்றத்திற்கு சென்று நான் அங்கே சில விஷயங்களை அனுபவமாக்குவதற்காக வேண்டி நான் சில உருவங்களை எடுக்க போகிறேன். அப்படி எடுக்கும் பொழுது நான் என்னை மறந்து விட்டால் என்னை நினைவூட்டுவதற்காக வேண்டி, நான் யார் என்பதை நினைவூட்டுவதற்காக வேண்டி சாஸ்திரங்களை அவனே சமைக்கிறான், அவனே உருவாக்குகிறான், இந்த சாஸ்திரங்களை அவனே படைக்கிறான். போச்சா? இப்ப அவனே தானே படைச்சிருக்கிறான். மறந்தால் நினைவூட்ட சாஸ்திரங்களை படைக்கிறான். நான் என்பதை மறந்து போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா இவனோ ஒரு மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், அந்த ருசியிலவைய மயங்கி அங்கேயே உட்காந்துட்டான்னு என்ன பண்றது? வந்த வேலையை சாப்பிட்டாச்சு, நான் முடிச்சாச்சு, என்னுடைய வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிடணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுகிறான்? இந்த ஒரு வேலையாள வச்சு அவனே தண்ணி விட்டு பாத்துக்கிறான். ஆனா பாருங்களேன், இந்த வேலையாளாக வந்தான் பாருங்களேன், இந்த வேலைக்காரனாட்டு வந்தவனுக்கு அவனேதான் வரான். பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு எண்ணமே தான் ஈஸ்வரனாக அங்கே ஒரு தோற்றத்தை கொண்டு அங்கே ஒரு வேலையை செய்கிறது. யாருக்கான வேலையை செய்கிறது? அவனுக்கான வேலையை செய்கிறது. இங்க அவனுக்கான வேலைங்கிறது யாரு? இறைவனுக்கான வேலையை. இங்க இறைவன் யாரு? ஈஸ்வரன். அவன் தானே படைச்சான். அப்ப அவனே தானே ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து அவன் அந்த மாம்பழத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு மரத்தவையே நட்டான். ஆனா நட்டு இந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு ருசிச்சதுக்கு அப்புறமா இவன் மயங்கி போயிடுறான். அப்ப இந்த ருச்சியில மயங்கி போய் இந்த ஒரு மாமரத்தை மட்டும் நாம வைக்கிறதுக்கு ஒரு தோப்பாட்டு மாத்திரலாமேன்னு சொல்லிட்டு ஆசை வருது. உடனே என்ன பண்ணுகிறான்? தோப்பாக மாத்துறதுக்காக வேண்டி அந்த இத்தினோண்டு இடம் உடனே ஒரு தோப்பாட்டு உருவாக்குகிறான். அந்த தோப்புக்கு காவலுக்கு நாய், மிருகங்கள், இவை எல்லாமே. அப்ப பாருங்களேன், எல்லாமே அவனிடமிருந்தே தான் வெளிப்பட்டது.
இப்போ அவன் ஒருத்தன் தான் அங்கே வந்ததும் அங்கே அந்த தோப்பாக உருவாவதற்கு காரணம் என்ன? அதன் மீது இருந்த ஒரு பற்று, அந்த தோற்றத்தின் மீது இருந்த ஒரு பற்று, தான் யார் என்பதை மறந்த ஒரு நிலை. அப்போ தான் யாருங்கிறதை என்னத்தினால மறந்தான்? இங்க வெளியில பார்த்திருக்கிற கூடிய இந்த ஒரு விஷயங்களோட தன்னை தான் இந்த மாம்பழத்தை என்னெல்லாம் ருசிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டானோ அந்த ருச்சியில் அவன் சாப்பிடுகிறான். அப்ப நாம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன், இது நார்ச்சத்தோட இருக்கிறது, ஆகையினால் இந்த மாம்பழம் நன்றாக இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவானா? சொல்லவே முடியாது. அப்படி சொல்லுவதானால் அங்கே மனம் வேலை செய்கிறது, மனம் வேலை செய்கிறது. அப்போ இந்த ஈஸ்வர நிலையில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், இருப்பதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். என்னுடைய கணவர் முன்கோபக்காரர், அவரிடம் எதுவுமே பேசவே முடியாது, அப்படியே ஏத்துக்கிடுவோம். ஏனென்றால் அந்த முன்கோபம் மூலமாக எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது, நான் எதை எதை எவ்வாறு செய்ய வேண்டும் கூடிய ஒரு திட்டமிடல் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்ல. அப்ப நாம இங்க கணவரை குறை சொல்லுவோமா? மனைவியை குறை சொல்லுவோமா? குறை சொல்லவே மாட்டோம். மனைவி என்பவள் எனக்காக வேண்டி, எனக்கு பணிவிடை செய்து எனக்கான உதவிக்காக வேண்டிய அந்த மனைவி அப்படிங்கக்கூடிய சிருஷ்டி அதற்காக வேண்டியே படைக்கப்பட்டது, எனக்கு உதவி செய்வதற்காக வேண்டிய படைக்கப்பட்டது. ஏன்னா புருஷன் கிட்டதான் அந்த பீஜம் இருக்கு, விதை இருக்கு. அப்போ இவள் அந்த கர்ப்பத்தை காக்கிறாள், இவள் மூலம் வெளிப்பட்ட என்னுடைய சிருஷ்டியை இவள் தான் காத்து ரட்சிக்கிறாள். அப்ப அந்த இடத்துல ஒரு மதிப்பு வந்துருது இல்ல. அப்ப இங்க எங்க துவேஷம் வரும்? வராது. அப்போ இந்த ஓரொரு காரியமும் அப்போ அங்கே ஈஸ்வர காரியமாக நடைபெறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது அல்லவா? அப்ப இங்க நான் யாரு? நானும் ஈஸ்வரன் தான். அப்போ நான் என்ன ஒரு காரணத்திற்காக வேண்டி, அதாவது இங்க ஒரு தோற்றம்ங்கிறது எதுல இருந்து வெளிப்பட்டது? எண்ணத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்போ இந்த எண்ணம் எதை செய்யணுமோ அதற்கான தோற்றத்தை அதுவே தானே எடுத்துக்கொள்கிறது இல்லையா? அப்போ இந்த எண்ணம் தான் ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு பெயரோடு இங்கே உலாவி கொண்டு இருக்கிறது. இது என்ன காரியத்திற்காக வேண்டி வந்ததோ அந்த வேலை முடிகிற வரை இந்த தேகத்தை அதுவே தக்க வைத்து கொண்டு இருக்கும். வேலை முடிஞ்சதுனாக்கா அதுவே தேகத்தை விட்டுடும். அப்போ என்ன ஆகுது? சக்தி போயிடுது, எல்லாமே தளர்ச்சி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அப்ப என்ன ஆகுது? நம்மளுடைய வந்த வேலை முடியுதுன்னு அர்த்தம். அப்ப நாம என்ன பண்ணணும்? எப்போதுமே நான் யார் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஈஸ்வர நிஷ்டையிலேயே நாம இருந்து இந்த விவகாரங்களை பற்றில்லாமல் செய்து விட்டால் போதும். இங்கே நான் செய்யவில்லை, இந்த உடம்பை வைத்து கொண்டு அவன் பரமன் இந்த உடம்பில் வாசம் செய்து அவன் இந்த உடலை இயக்குகின்றான். பரமனே வாசம் செய்கிறான், பரமன் வாசம் செய்வதனால் இந்த உடல் இயக்கத்திற்கு வருகிறது. அப்போ எதனால இயக்கத்துக்கு வருகிறது? அவனுடைய எண்ணத்தினால்தான் இயக்கத்திற்கு வருகிறது. அப்படி என்றால் அவனே அனைத்தையும் பார்த்து கொள்வான் அல்லவா? இங்கே நான் பார்ப்பதே, நான் பார்க்கிறேன், நான் செய்கிறேன்ங்கிறதுக்கு என்னது இருக்கு? அது செஞ்சுக்கிட்டு இருக்குது, என்னை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறத மட்டும் சொல்ல முடியும், மற்றபடி வேற எதுவுமே சொல்லவே முடியாது. அப்படி ஏதாவது சொல்றதாட்டு இருந்தால் நான் இன்னும் அபிமானங்களை விட்டுவிடவில்லை என்பதை ஒருத்தரும் வாழ்வியல் நடைமுறைகள்ல ஓரொரு விஷயங்கள் நம்ம கிட்ட வரும் பொழுது நாம இத விசாரம் பண்ணணும். நான் ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கிறேனா அல்லது மனதளவுல நான் இறங்கி இருக்கிறேனா என்பதை ஒருத்தரும் என்ன பண்ணணும்?
சுய விசாரம் பண்ணித்தான் தெளிவை அடைய முடியுமே தவிர இல்லாமல் தெளிவென்பது இல்லை. அப்ப ஞானத்திற்கு சாதனம் விசாரம். ஞானத்திற்கு ஒரே சாதனம் என்னதுதான்? விசாரம் தான், ஆராய்ந்து பார்ப்பதுதான். இங்க உலக விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை, மனதையும் ஆராய்ந்து பார்த்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏன் இந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும். ஏன்னா மனசுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா அந்த எண்ணங்களை தாங்கி நிற்கிறது தானே அந்த மனம், எண்ணங்களினுடைய தொகுப்பு தானே அந்த மனம். அது எங்கேயோ கொண்டு போயிடும், ஆழ்ந்த விஷயங்களுக்குள்ளவையே உங்களை கொண்டு போய் அது மூழ்கடிச்சு காணாமலவையே பண்ணிடும். அப்ப இங்க நான் எதை ஆராய வேண்டுவது என்றால், இந்த எண்ணம் யாருக்கு உதிக்கிறது, இந்த எண்ணத்தினால் யாருக்கு என்ன பலன், இந்த எண்ணம் செயல்முறைப்படுத்தினால் நல்லதா கெட்டதா. அப்ப என்ன ஆகுது? பல்நோக்கு பார்வை, பல்நோக்கு சிந்தனை நமக்கு வந்துரும், தொலைநோக்கு பார்வையும் நமக்கு வந்துரும், அந்த திருஷ்டி நமக்கு வந்துரும், இயல்புலவையே வந்துரும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அட்டாச்மெண்ட் போயிடும், அட்டாச்மெண்ட் போயிடும். அப்போ இந்த உலகத்துல செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களுமே எதனுடைய வெளிப்பாடு? அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அன்பிற்காக வேண்டியதான் செயல்கள் அத்தனையுமேயே, அன்பிற்காக வேண்டி. அப்ப அந்த அன்புங்கிறது எது? என்னுடைய சொரூபம், என்னுடைய இயல்பு. ஆகையினால் நான் அன்பை நாடுகிறேன், அன்பு செய்யணும் என்று என்னை எல்லோரும் அன்போடு நடத்தணும்னு ஆசைப்படுகிறேன். நான் எல்லோரையும் அன்போடு நடத்தணும்னு ஆசைப்படணும் இல்லையா? என்னை எல்லோரும் அன்போடு நடத்தணும்னு நான் ஆசைப்படுற மாதிரி நானும் எல்லோரையும் அன்போடு நடத்த வேண்டும் என்பது நானும் விருப்பப்படணும் இல்லையா? அப்ப நான் யாரையும் அன்பு செய்ய மாட்டேன், ஆனால் என்னை எல்லோரும் அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அது வேற்றுமை. அப்ப என்ன ஆகிறது என்றால், இந்த கண்ணோட்டத்துல பாருங்களேன், இங்க ஒவ்வொரு தோற்றமும் ஈஸ்வரனே தான். அந்த புலிங்க கூடிய ரூபத்துல இருக்கிறதும் ஈஸ்வரன் தான், மானனுடைய உருவத்துல இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். அது பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று பரிமாற்றங்கள், இது அதை அடித்து சாப்பிடுகிறது. அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு உணவு சங்கிலி. அதுக்கு ஒரு கர்ம நியதின்னு சொல்லிட்டு ஒரு நியதி சக்கரத்தையும் வச்சுக்கிட்டு அது சுத்திக்கிட்டே உட்கார்ந்து இருக்குது. ஆனால் ஆன்ம விழிப்பை ஆன்ம விழிப்பில் உணர்ந்து அதில் விழித்து கொண்டவன், நான் இங்க கர்மான தலையில அடிச்சுக்கிறதுக்கு நான் இங்க வரல, மனித பிறவியினுடைய மாண்பை அறிந்து கொண்டு அவன் தன்னை அறிந்து தன்மயமாகிறான், அவன் ஞானி. அப்போ இங்கே இந்த உலகம் முழுவதுமே ஈஸ்வரன், இங்கே ஜீவன் என்று யாருமே இல்லை, ஜீவன் என்பதும் ஈஸ்வரனாகவே இருக்கிறான். அப்போ என்ன? சர்வம் பிரம்மமயம். இங்க ஈஸ்வரனை யாருக்கிட்ட இருந்துதான் வந்தது? யாருடைய வெளிப்பாடு? பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப இங்க சர்வம் பிரம்மமயம். அப்ப இங்க சர்வம் பிரம்மமயம்ங்கும் போது என்ன ஆகுது? அங்க இருமைகள் என்பது இல்லவே இல்லை. முதல்ல இருமைகள் என்பது இல்லவே இல்லை. அப்ப நம்ம யாரையாவது குறை சொல்லுவோமா? இவன் மக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இவன் அறிவாளின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் மக்காக எதற்காக வேண்டி படைக்கப்பட்டானோ அதனுடைய நியதிப்படி அவன் அவ்வாறு இருக்கிறான். அந்த சிருஷ்டியை குறை சொல்லும் அதிகாரம் எனக்கு இல்லை, ஏனென்றால் அந்த சிருஷ்டியே என்னுடையது. புத்திசாலி, இவன் புத்திசாலி என்றால் அந்த புத்திசாலியையும் யாருதான்? அதுவும் ஈஸ்வரனே தான். அப்ப அது எந்த காரியத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அதனுடைய இயல்புகள்ல இங்கே எல்லா காரியங்களையும் அதுவேதான் நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே வேறு எதுவுமே இல்லை. அப்போ இங்க இருப்பது உண்மையிலேயே இருக்கிறது என்பது சுத்த சித்தம் மட்டுமே தான், சுத்த தூய அறிவு மட்டுமே தான். அப்போ இங்கே காணப்படுகின்ற வடிவங்கள் எல்லாமே வெறும் தோற்றம் மாத்திரமே. ஒரே உண்மை என்பது பிரம்மம்.
அப்போ இதுக்கு ஒரு கைவல்ய உபனிஷதம் ஒரு பிரமாணத்தை சொல்லுது. மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வய மம்சியகம். இது என்ன சொல்லுது? என்னிலிருந்தே அனைத்தும் தோன்றின. நான் இந்த உலகை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எனக்கு விரிகிறது. என்னிடத்திலிருந்தே அனைத்தும் தோன்றின, என்னிடத்திலேயே அனைத்தும் நிலைத்து இருக்கின்றன, என்னிடத்திலேயே அனைத்தும் ஒடுங்குகின்றன. நான் எப்படி இருக்கிறேன்? இந்த இரண்டற்ற பிரம்மமாகவேயே நான் இருக்கிறேன். நான் சொல்லும் பொழுது இங்கே அகங்காரம் ஒழிந்த நிலை. நான் பிரம்மமாகவேயே இருக்கிறேன்ங்கிறதுனால அங்க ஒரு ஈகோ கிடையாது. இது என்னத்தினால வருகிறது? இந்த அகங்காரம் என்னத்தினால அழிந்து போகிறது என்றால், ஆன்ம விழிப்புணர்வில் இணைந்து அதனோடு கலந்து விட்டபடியால் அங்கே அந்த அகங்காரம், நான் கூடிய அந்த அகங்காரம் அங்கே கரைந்து விடுகிறது. தன்முனைப்பு அங்கே கரைந்து விடுகிறது. அப்ப என்ன? இந்த தோற்றம்ங்கிறது வாஸ்தவத்தில் இல்லை. அவனுக்கு தேவையானவற்றை அவனே கண்முன் கொண்டு வருகிறான். எனக்கு தேவையானவற்றை நானே கொண்டு வருகிறேன். நானே அதனை பக்குவப்படுத்தி அதனை பயன்படுத்திக் கொள்கிறேன். அதனை அனுபவித்து நானே திருப்தியாகி என்னுள் நான் கரைந்து விடுகிறேன். முடிஞ்சு போச்சா? லட்டு சாப்பிடணும் கூடிய ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ நான் கண்ணு முன்னாடி எனக்கு லட்டு வந்துருது. மனக்கண் முன்னாடியே எனக்கு லட்டு வந்துருச்சு. முதல்ல எண்ணம் எனக்குள்ள லட்டு சாப்பிடணுங்கிற ஆசை வந்த உடனேயே கால் கையும் என்ன பண்ணுது? அதுக்குண்டான சாமான்கள் எல்லாத்தையுமே தேடுது. கால் அந்த இடத்த நோக்கி போகுது. கை மாவு பிசையுது. கடன்னு லட்டை உருட்டுது. அது வரைக்கும் என்ன பண்ணுது? அனுபவத்துக்கு கொண்டு வருது. அப்புறமா அந்த லட்டை எல்லாமே படைச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறமா என்ன பண்ணுது? ஒரு பிளேஸ்ல உட்காந்துருந்து அதை சுகமாட்டு சாப்பிட்டு அனுபவிக்குது. அப்ப அங்க லட்டு இருக்கா? உண்டாக்கி வச்ச லட்டு அங்க இல்ல. எங்க போச்சு? இவனுக்குள்ளவையே போயிடுச்சு. அந்த அனுபவம் யாருதான்? நானே தான். அப்போ பார்வை காண்பான் நான், காட்சியும் நான், அனுபவமும் நான், அந்த பொருளும் நான். புரிஞ்சுதா? இவ்வளவுதான். அப்ப நானேதான் காண்கிறேன், நானேதான் படைக்கிறேன், நானேதான் அதனை காக்கிறேன், நானேதான். அப்ப இங்க என்ன திருப்புட்டியும் போயிடுச்சா? இங்க நான் எனக்கு வேறையாட்டு அங்க பாக்குறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இருப்பது நான் மட்டுமே. இவ்வாறாக 9வது ஸ்லோகம் நிறைவடைகிறது. இந்த ஸ்லோகம் இருப்பது அந்த பிரம்மம் மட்டுமே என்பதை ஸ்தாபிக்கிறது. எப்படி ஸ்தாபிக்கிறதுன்னா, இங்க இருக்கிறது அதுதான், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே காரியங்கள் அப்ப என்ன ஆகுது? தோன்றாத நிலையில அது பிரம்மமாக இருக்கிறது. விவகாரங்கள் பண்ணக்கூடிய நிலையில ஈஸ்வர நிலையில காரியங்களை செய்கிறது. காரியங்கள் செய்யும் பொழுது ஈஸ்வர நிலையில இருக்கிறது. காரியங்கள் செய்யாத நிலையில சமாதி நிலையில அதுவே தன்னில் தானாய் தன்மயமாகி அது ஒடுக்கத்திலேயே அதுவே இருக்கிறது. அப்போ காரியங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகம் எல்லாமே காரண காரிய சம்பந்தம்னு பார்த்தோம். அப்ப இங்க காரணம் யாரு? ஈஸ்வரன். காரியம் யாரு? அவனே தான். ஏன்னா அந்த காரணத்தை யார் காரணத்தை உண்டு பண்ணினார்களோ அவனேதான் அந்த காரணத்திற்கு உண்டான காரியங்களுக்குன்னா தோற்றங்களாகவும் அவனேதான் இருக்கிறான் என்பதாக இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. அடுத்த ஸ்லோகம் सर्वात्मत्वमिति स्फुटीकृतमितं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणाथ दत्तमनना ध्याना च संकीर्तना सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरस्त्वं स्वतः छिद्येतत् पुनरष्टधा परिणतं चैश्वर्यमव्याहतम्. இது
இந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். இந்த ஒட்டுமொத்த ஸ்தோத்திரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒட்டுமொத்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு சாராம்சத்தை இது சுருக்கமாக கூறி இதனுடைய பயனையும் இந்த ஸ்தோத்திரம் விவரிக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தில் எல்லாமே ஆன்மாதான், ஆன்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, ஆகையினால் நீ பிரம்மமாகவேயே இருக்கிறாய், தத்துவமசிங்கக்கூடிய மகா வாக்கியத்தை இங்கே ஸ்தாபித்து விட்டது இந்த ஸ்தோத்திரம். தத்துவமசிங்கக்கூடிய மகா வாக்கியத்தை ஸ்தாபித்தது. அந்த கருத்தை நமக்கு உபதேசித்தது. எப்படி? குரு மூலமாக. இங்கே சூன்யமாக இல்லை, இங்கே அனைத்தும் ஒரு சர்க்கிள் தான். ஒரு வட்டத்தை வரைஞ்சுக்கிட்டு நாம ஒரு புள்ளிய ஒரு நிலையில ஆரம்பிச்சோம்னாக்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்றோம், ஒரு புள்ளிய வச்சு நம்ம ஆரம்பிச்சோம்னாக்க அந்த புள்ளியிலவையே முடியறது அது ஒரு வட்டம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமேயே ஆன்மாதான், ஆன்மாவை தவிர வேறு எதுவுமேயே இல்லை என்பதாக தத்துவமசிங்கிற உபதேசம். அடுத்தது என்ன ஆகுறது, இந்த தத்துவமசி இங்க கூடிய இந்த ஒரு உபதேசத்தை யார் பொருள் உணர்ந்து விழிப்பு நிலையில அந்த விழிப்புணர்வோடு உள்வாங்கி அதை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எப்படி ஆகிறார்கள்? பிரம்மமயம் ஆகிறார்கள். அப்ப அவர்கள் என்ன? அகம் பிரம்மம் அஸ்மி அந்த நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று ஆனதுக்கு பிறகு இந்த உலகம் காட்சிகள் எல்லாமேயே எனக்கு தெரிகிறது. அப்போ என்னாகிறது? முதல்ல என்ன சொல்லுகிறது? தத்துவமசிங்க கூடியது சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது அதில் உணர்ந்து கொண்டவன் அகம் பிரம்மம் என்கிற வாக்கிய அர்த்தத்தை அவன் அந்த பொருளை அவன் உணர்ந்து அவன் பிரம்மமயமாகிறான். முதல்ல அவன் பிரம்மமயமாகி அவன் தன்னை உணர்ந்ததுக்கு பிறகு அவனுக்கு இந்த உலகம் எப்படியாக மாறுகிறது? பிரஜானம் பிரம்ம, உணர்வே இறைவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். இந்த அறிவு வந்ததுக்கு பிறகு, நான் பிரம்மம் என்பதை உணர்ந்ததுக்கு பிறகு அவன் தன்னில் நிலை பெற அவன் ஆராய்ந்து பார்க்க பார்க்க என்னாகிறான்? அந்த உணர்வேதான் இந்த உடம்பினுள் இறைவனாக இருந்து கொண்டு அனைத்தையும் ஆட்டி வைக்கிறான். இது யாருடைய உணர்வு என்றால் அது எந்த ஈஸ்வரனுடையது. அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலேதான் அது நிலை பெறுகிறது. வாஸ்தவத்தில் இங்கே நான் என்பவன் இங்கே இல்லவே இல்லை, அதுவேதான் அப்படிங்கிறதுக்கு அவன் திடமாகிறான். அப்ப எப்போ உணர்வே இறைவன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு இங்க உலக காட்சிகள் எல்லாவற்றிலும் சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து. ஏனென்றால் எனக்குள்ள இந்த உணர்வு தான் இறைவன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கும் ஒரு உணர்வுன்னு இருக்க போய் தானே அது நடமாடிக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்ப எனக்கு உணர்வு இருக்கிறது, நான் பிரம்மம் என்றால் அதற்கும் உணர்வு என்பது இருக்கிறது. அந்த உணர்வின் அடிப்படையில் அதுவும் பிரம்மம் தான். என்ன நான் சொல்லும்போது அடுத்ததையும் சொல்லணும் இல்லையா? அப்போ இங்க என்ன ஆகிறது? காணும் காட்சிகள் அனைத்தும் பிரம்மமயம். இப்போ 4 வாக்கியங்களையும் இங்க இது இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தியது. இந்த ஸ்தோத்திரத்தில் நாம என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறது ஒரே ஆத்மாதான். இங்கே உலகம், ஜீவன், ஈஸ்வரன் சொல்லி இதிலுமேயே எந்த வேறுபாடுகளுமேயே இல்லை. இந்த வேறுபாடுகள் தோன்றுவது எல்லாம் மனதினால்தான். அப்போ நான் விசாரம் செய்து பார்க்கும் பொழுது எனக்கு வேறுபாடுகள் இருப்பதாக நான் தோன்றினால் நான் அங்கே மனதளவில் கீழே இறங்கி இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். காரியங்களை செய்யும் பொழுது நான் ஈஸ்வர நிலையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஈஸ்வரன், நான் இந்த ஒரு காரியம், நான் இந்த காரணத்திற்காக வேண்டியே வந்தேன் என்கூடிய ஒரு அகங்காரம் முளைப்பு வரதாக இருந்தால் நான் நிச்சயமா ஒரு அடி வாங்க போறேன்னு அர்த்தம். அதுவே எனக்கு என்ன பண்ணும்? ஒரு அடியை கொடுக்கும். அந்த அகங்காரத்தை வேறறுத்து விட வேண்டும். அப்ப நாம என்ன பண்ணணும்? அங்க தன்முனைப்பு இல்லாமல் நாம காரியங்களை அது போக்குல செய்யணும். அப்ப என்ன ஆகுறதுன்னா, நான் ஈஸ்வரன்கிறதையும் மறந்துடணும். சமைக்க சொல்லியிருக்காங்க, கை சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குது நல்லபடியாட்டு.
புக்ல அந்த இடத்துல வேற சிந்தனையே ஓடாது. நான் மனைவியாக இருக்கிறேன், இந்த 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 இவரை நான் கட்டிக்கிட்டு நான் படாத கஷ்டத்தை நான் பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த ஆளால எனக்கு நிம்மதியே இல்லைன்னு புலம்பவே மாட்டேன். ஏன்னா இங்கே அந்த புலம்பலுக்கு வந்துட்டேனாக்க நான் தனித்த ஒரு மனசுக்கு கீழே நான் வந்துடுறேன். அப்ப என்ன ஆகுது, நான் ஈஸ்வரன் கூடிய எண்ணமும் நானும் பிரம்மம் கூடிய எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்னது, நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் சமையல் பண்ணுகிறேன். பிரம்மத்துக்கு இங்க சமையல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி சொடக்கு போட்டா அதுவே தின்னுக்கும். அப்ப என்ன செய்யுது, ஒரு அனுபவத்திற்காகத்தான் அது ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டு வந்து செய்கிறது என்றால், இது நான் செய்யவில்லை, ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இந்த உடம்ப வச்சு சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்ன, ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப அந்த சாப்பாடு பிரசாதம் தான், எப்ப பார்த்தாலும் பிரசாதம் தான். சாப்பிடக்கூடியவங்க எல்லாருக்குமேயே எல்லா சகல ரோக நிவாரணி அந்த சாப்பாடு, சர்வரோக நிவாரணி அந்த சாப்பாடு. உணவே மருந்து ஆயிடுதா? அப்போ பாருங்களேன், எல்லாமே என்னுடைய மனதுலதான் இருக்கு. அப்ப என்ன, நான் ஜீவன் நினைச்சா நான் ஜீவன், நான் ஈஸ்வரன் நினைச்சா நான் ஈஸ்வரன், நான் பிரம்மம்னு நினைச்சா பிரம்மம். அப்ப எத்பாவம் தத் பவதி, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்ப நான் ஏன் கீழே உள்ளதை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? நானும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், ஆனந்தமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு உடம்பு. ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே. அப்ப நான் என்ன நினைக்கணும், நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் வருதா, நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன். அதை நான் கஷ்டம் என்று நான் ஏன் பார்க்க வேண்டும்? பெரிய ஒரு துக்கம் வந்து விட்டது, அது துக்கமே அல்ல, அதிலும் ஒரு ஆனந்தம் பொதிந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆனந்தம் எது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை, அவ்வளவேதான். அது தெரியவே இல்லை. புரிந்தால் சரியாகிவிடும். அதனால் நான் அதற்காக துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களில் கண்ணீர் வருகிறது, வந்துவிட்டு போகட்டுமே. அது எதுவும் என்னை பாதிக்காது. உலக விஷயங்கள் எதுவும் என்னை பாதிக்காது. அப்போ இதனை எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சாதனை மார்க்கம் என்பது, சாதனை மார்க்கத்தையும் இதே ஸ்லோகமே தான் விளக்குகிறது. என்ன செய்யணும், சாஸ்திரங்களை நன்றாக கேட்க வேண்டும். நன்றாக கேட்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்ந்த கருத்துக்களோடு அதை கேட்க வேண்டும். எப்படி ஆழ்ந்த கருத்துக்களோட, அவர் என்ன சொல்ல வராரோ அந்த உண்மை பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கேட்கிறது. பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் காதுல கேட்கிற மாதிரி சாஸ்திர விஷயங்கள் இல்லை. நீங்க பகவத்கீதை எடுத்து படிச்சீங்கன்னா அப்பப்போ உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரியான அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு போகும். ஆனா வாஸ்தவத்துல பகவத்கீதையினுடைய அர்த்தமே வேற. அது ஜீவ பிரம்ம ஈஸ்வர அந்த நிலையை பத்தி அது பேசுது. அங்கு வாஸ்தவத்தில் இருப்பது எல்லாம் ஒன்றேங்கிறத பத்தி பேசுது. ஆனா நாம என்னை படிக்கிறது எனக்கு மனசுக்கு தகுந்த மாதிரியான பொருளை நான் உணர்ந்து கொள்கிறேன், எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிடுதுன்னு விட்டுறக்கூடாது. உண்மை பொருளை அடையணும், உண்மையை அதுல என்ன சொல்லி இருக்குங்கக்கூடிய உண்மையை தெரியணும்னா குருவை தான் நாட வேண்டும். அதுவும் ஏதோ ஒரு குருவை கதை சொல்லக்கூடிய குரு கிட்ட போயிடக்கூடாது. தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய சத்குருவை தான் நாட வேண்டும். சத்குரு கிட்டக்குதான் நம்ம சந்தேகத்தை கேட்கணும். இதை நான் இவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன், இந்த புரிதல் இந்த புரிதல் சரியானு கேட்டு தெளிவு பெறணும். இல்லாமல் மாணவனாக இருந்து பிரயோஜனமே கிடையாது. அவர் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க, நானும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறேன். எத்தனை நாளைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருப்பீங்க? பாகவதத்தை சுகர் உச்சரித்த உபதேசிக்கிறார். பரீட்சித்து ஒரே தடவை தான் கேட்டான், அவனுக்கு திடமாயிடுச்சு என்னங்கிறது. அப்ப நாம இங்க கதைகள் கேட்பதற்காக வேண்டி வரவில்லை, உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த சாஸ்திரத்தினுடைய உண்மை பொருளை ஞானிகளிடத்தில் பணிந்து கேட்க வேண்டும். சரி, நான் கேட்டதோட முடிஞ்சிடுச்சா? திரும்ப திரும்ப அவர் என்ன வாக்கியங்கள் சொன்னார், எந்த பொருளோட சொன்னாரோ அதை நான் சிந்திக்க வேண்டும். மனனம். சிந்திச்சதோட என் வேலை முடியலைங்க. அதனுடைய நிலையை எனக்கு உள்ளே நிறுத்தி நான் அதன் வழியில் நடப்பது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் அதனுடைய வழியில் ஒழுகி நிற்க வேண்டும்.
அப்போ அதனுடைய நிலையில நான் எப்பொழுதுமேயே எனக்குள்ளவையே நிலை நிறுத்துறதுங்கிறது இதுல என்ன சொல்ல வருது? ஸ்மரணம். என்ன ஸ்மரணம்? தன் இருப்பை தான் எப்பொழுதுமேயே உணர்ந்திருப்பது. என்னுடைய இருப்பில் தான் அத்தனையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இருப்பது. இந்த விஷயங்களை சாதகர்கள் ஓரொருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் சரியாக கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கு இந்த திட ஞானம் உறுதிப்படும். அப்ப என்ன ஞானம் அங்கே? நீயே ஈஸ்வரன், அதுவே நீ. இங்கே அடைய வேண்டியது எதுவுமேயே இல்லை. நீ இங்கே உணர வேண்டியது மட்டும்தான். நீ யாரு என்பதை நீ உணர்ந்தால் போதும். இங்கே நீ அடைஞ்சுக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நான் இறைநிலையை அடைய போகிறேங்கிறதுக்கு இங்க அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படியே நான் தெரிந்து கொள்ளும் பொழுது அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமிய, ஈஷித்வம், வசித்வம் கூடிய அஷ்டமா சித்திகள் இருக்கு இல்லையா? இந்த சித்திகள் எல்லாம் இங்கே இவனோடு கலந்து காணப்படும். எப்படி கலந்து காணப்படும்? உடனே நம்ம சோதிச்சு பார்க்க கூடாது. நான் காத்துல நான் பறக்கிறேனா இல்லையான்னு பாக்குறேன்னு இல்ல. என்னன்னா அது எந்த உடம்புல இருக்கிறதோ இருக்கிற உடம்புல இருந்து அது அந்தந்த சித்துக்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கும். அப்ப இங்கதான் என்ன பண்றோம்? எனக்கு இந்த சித்து வரவே இல்லை, அதனால நான் சித்துக்காக வேண்டிய ஒரு காரியம் பண்றேன்னு போயிட்டேனாக்க நான் மனசுக்கு வந்துட்டேன். அப்ப இந்த சித்துக்களை வைத்து அது ஓரொரு உடம்பை வைத்து அந்தந்த ஓரொரு உடம்பில் இந்த சித்துக்களை பயன்படுத்தி கொண்டு இருப்பது. இப்போ இருப்பது எல்லாமே அதுதாங்கும்போது இந்த மனமும் அந்த மனமும் ஒண்ணுதானே. இங்க இருப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லையே. அவன் அந்த சித்தை பயன்படுத்துகிறான் என்றால் நான் அவனை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகா, அவனுள் இருந்து நானே இந்த சித்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். முடிஞ்சு போயிடுச்சு. வெறுப்பு வராது, ஆனந்தம் தான் வரும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சாதனை மனசுக்கானது. ஞானம்ங்கிறது ஆன்மாவை அறிந்து கொள்வதனால் ஞானம். தன்னை யார் என்பதை அறிந்து கொள்வதனால் ஞானம். அப்போ வாஸ்தவத்துல இங்க இருப்பது எல்லாம் முழுமையேதான். இங்க நானும் பூரணமாகத்தான் இருக்கிறேன். பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பூரணமாகவே இருக்கின்றன. இங்கே பார்ப்பதற்கு அனைத்தும் அவனாகவே இருப்பதனால் இங்கே அனைத்தும் அவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி நீங்க பார்க்கும் பொழுதுதான் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அப்பதான் இது அப்ளிகபிள் ஆகும். அழகான ஒரு அத்வைதம் அது. அப்ப நாம என்ன, கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமிய பாருங்க. ஒருத்தன் நல்ல அழகான மாலைய மாட்டிட்டு போறான். இன்னொருத்தன் வந்தோம்னா கையில பூசாரி கையில காசு கொடுத்துட்டு அந்த மாலை எனக்கு வேணும், என் காருக்கு நான் போடணும்னு பிடிங்கிட்டு வாங்கிட்டு போறாரு. இன்னொருத்தர் புகழ்ந்துட்டு போறாரு. இன்னொருத்தர் நீ எனக்கு கஷ்டம் கொடுத்திய, நீ என்ன கல்லா தெய்வமான்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு இருக்கிறான். இது எதனாலுமே அது பாதிக்கப்படுகிறதா? அதுவும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? சுவாமி, கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கு நிறைய சக்திகள் இருக்குன்னு நாம நம்புறோம். அப்படிங்கும்போது இவன் என்னை திட்டுகிறான், ஆகையினால் நான் இவனுக்கு திரும்ப திரும்ப கஷ்டங்களை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது ஒதுக்குவா செய்யுது? இல்ல, எல்லாத்தையும் அப்படியே பாத்துக்குது. என்ன, அதுக்கு தெரியும் எப்பப்ப என்னென்ன காரியங்களை யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது அதனுடைய நியதிக்குள்ளதான் இத்தனை விஷயங்களும் நடக்கிறதுங்கிறதுனால அது வேடிக்கை பார்க்கறது. அதே மாதிரி நாமளும் இங்கே என்ன பண்ண வேண்டியதுதான்? சாட்சியாக இருந்து கொண்டு அனைத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அப்போ நான் பிரம்மம் என்பது செயலற்ற நிலையில நான் இங்கே பிரம்மமாக இருக்கிறேன். செயல் நிலைக்கு வரும் பொழுது ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அனைத்து விஷயங்களையுமேயே செய்து மகிழ்கிறேன். அப்போ எல்லாமே என்னுடைய ஆனந்தத்திற்காகவே. அப்போ இதனால் அனைத்தும் முழுமையை பெறுகிறது. அப்ப நானே எல்லாமுமாக இருக்கிறேன். இதுவே அத்வைதம். இவ்வாறாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இனிதே நிறைவடைகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.